அல்லாஹ் மாலிக். இறைவன் எப்பொழுதும் நம்மையே நினைத்துக் கொண்டிருப்பவன். ஆனால் நாமோ அவனை தவிர பிறவற்றில் மனதை செலுத்திக் கொண்டிருப்பவர்கள். இதனால் அவன் மீது நமக்கு அன்பும் வருவதில்லை, ஐக்கியமும் ஏற்படுவதில்லை. நானும் அவனும் மின்சாரமும் மின்கம்பியும் போல, இரும்பும் காந்தமும் போல, மலரும் வாசமும் போல, செடியும் வேரும் போல, உடம்பும் உயிரும் போல ஒன்றில் ஒன்று கலந்திருக்கிறோம் என்கின்ற உணர்வு ஏற்படும் வகையில் நாம் பக்தி செலுத்த வேண்டும். நான் அப்படித்தான் பக்தி செலுத்துகின்றேன். ஆனால் கஷ்டம் தொடருகின்றதே என்று நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் பக்தி பொய்யானது என்று பொருள். ஐக்கிய உணர்வு வந்துவிட்டால் துன்பமும் இன்பமும் தனித்தனியாக தெரியாது, அனைத்தும் சமமாக தெரியும். மனம் இறைவனிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்காது, அதை பற்றி நினைக்காமல் நடைபோட ஆரம்பிக்கும். வாழ்வில் அமைதி தேவைதான். ஆனால் நிசப்தம் என்பது ஆபத்தான ஒன்று. உன் மனதில் நிசப்தம் உள்ளது. அதனால்தான் உன்னால் எதிலும் யோசிக்க முடியவில்லை. உணர்வற்ற நிலையில் இருக்கிறாய். இதை நான் ஆபத்து என்று தெரிந்தும் உன்னிடத்திலே அனுமதிக்கின்றேன் என்றால் உனது ஆன்மாவில் நான் உறைந்து கொண்டுள்ளேன். என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில் உள்ளது. ஆபத்து என்று தெரிந்தும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டுவிட முடியும்? சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன். அதை உணர்ந்து நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் அப்படி இருக்கிறேன். உன்னை ஆழம் நிறைந்த தண்ணீரில் இறக்குகிறேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்காமலா நான் செய்து கொண்டிருப்பேன்? என் கண்ணுக்குள் வைத்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் நீ மிரளாதே. இந்த கடினமும் ஆபத்தும் நிறைந்த நிசப்தம் உன் மனதில் ஒரு எதிர்மறையை நீக்கத்தான், மனதை ஒருநிலைப்படுத்தத்தான். உன் குறிக்கோளை அடைய முதலில் உன் மனதை தயார்படுத்தினால் போதுமானது. மூளையின் செயலை உன் மனம் பார்த்து கொள்ளும். இறைவன் அனைத்தையும் உனக்கு கொடுப்பான். நான் உன்னிடத்திலே இருந்து கொண்டே இருந்து அதையெல்லாம் நடத்தி காட்டுவேன். இவை அனைத்தும் நாம் என்கின்ற பயணத்தில் நீடிக்கத்தான், உன்னை பாதியில் திருப்பி அனுப்புவதற்கு இல்லை என்பதை நீ புரிந்து கொள். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற நல்ல பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா வல்ல செல்வங்களையெல்லாம் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இனி பெறுவாய். உன் அம்மாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். இப்படிக்கு வழித்துணை பாபா. ஜெய் சாய்ராம்.